லாஸ்ட் வீக் நம்ம கார்டன்ல வெந்தய சீட்ஸ் போட்டிருந்தோம். போடுறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஆனா பாட் எதுவுமே அவைலபிளா இல்லாததுனால ஒரு கேன் மூடில தான் ஹோல் போட்டு போட்டிருந்தோம். இந்த சீட்ஸ போட்டு கிட்டத்தட்ட 12 டேஸ் ஆகுது. 2nd நவம்பர் போட்டேன். இன்னைக்கு 13th நவம்பர். டெய்லி என்னால வந்து கேப்சர் பண்ண முடியல. பட் நான் கேப்சர் பண்ண வீடியோஸ உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சீட்ஸ போட்டதுலேருந்து 3rd டே லைட்டா வந்து நம்மளுக்கு குரோத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4th டே வந்து லீவ்ஸ் வந்துருச்சு. அண்ட் 5th டே செடி பார்க்கறதுக்கு முழுசாவே வெளியே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு 4, 5 நாளைக்கு வந்துட்டு நான் அது வந்து ஃபுல் சன்லைட்ல வைக்கல. காலையில வர சன்லைட்ல ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் வச்சுட்டு, மிச்சம் எல்லாமே நல்லா பிரைட் லைட்ல வச்சிருந்தேன் இன்டைரக்ட்டா சன்லைட் படாம. குரோத் நல்லா வெளிய வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு நான் ஃபுல்லாவே சன்லைட்ல வச்சுட்டேன். சன்லைட்டும் அவ்வளோ ஹார்ஷா இல்லாததுனால நல்லாவே சர்வைவ் பண்ணிச்சு. 9த் டேக்குலாம் நான் நல்லாவே குரோத் பார்த்துட்டேன். அண்ட் 12த் டேயோட குரோத் பாருங்க, எவ்ளோ அழகா வந்திருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, இப்பதான் கீரையோட ட்ரூ லீவ்ஸ் ஒரு சில செடியில வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நாள்ல இருந்து 1 வாரம் வரைக்கும் விட்டு பார்க்கலாம். எவ்ளோ தூரம் வளருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன்.